ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது அங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சோகமாக வீட்டுக்கு போகிறாங்க. என்ன இலக்கியா, நம்ம அங்கே ரெஸ்டாரண்ட்லலாம் சந்தோஷமாக இருந்தோம், இப்போ எங்கேயோ வெளியே போய் வந்திருக்க போல இருக்கு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியா நம்மளுடைய ஜானி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி திறந்த மாட்டாத்த, அவள் மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னம்மா அவள் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, என் மாமாவை அவள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கா, அதனால் அவங்களுக்கு ஒரு கை கால் விளங்காத போயிடுச்சு, அதுவும் போக அவரால் பேசவும் முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் போயிட்டு பார்த்துட்டு அதை பற்றி தான் விசாரித்தேன். வசந்த் என்ன சொல்கிறான்னா, நானும் அம்மா வெளியே போயிட்டு வந்தோம், அப்போ இந்த அஞ்சலி தான் டாக்டர் கையில் மாமா பாத்ரூமில் வலிக்கலன்ட்டு தான் சொல்லியிருக்கா, ஆனால் அது முற்றிலுமே பொய். எனக்கு கோவம் அவளுடைய கழுத்தை அறுக்க கத்தி எடுத்துகிட்டு போயிட்டேன், உண்மையாக சொல்கிறியா அப்படியே இல்லைன்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவும் பொண்ணு ரொம்பவுமே நடித்து நல்லாவே நம்புற மாதிரி போய் சொன்னாங்க. ஆனால் அதை நான் நம்பலை. மாமாவும் பார்த்தீங்கன்னா கண்ணிலே சைகை பண்ணார், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம லட்சுமி தடுத்து நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்னைக்கு குணமாகி வர்றாரோ அன்னைக்கு தான் அவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போகிறது உறுதியாகத்தான். என் மாமா இந்த வீட்டுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க, ஆனால் அவருக்கு இப்போ இந்த நிலைமை எனக்கு பார்க்க பரிதாபமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு வா இலக்கியா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாசிலாமணி வீட்டுக்கு போயிட்டு, அங்கிள் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களை கூடி சீக்கிரம் நான் ஜெயிலுக்கு அனுப்பாத விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அஞ்சலியை போயிட்டு, ஏன் அஞ்சலி நீ உருப்படவே மாட்டேன், யாருக்காவது ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிகிட்டே இருப்பேன், உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் அப்பா எவ்வளோ உழைச்சி போட்டு இருப்பார், கடைசியில் அவரவே இந்த நிலைமைக்கு கொண்டு வட்டியா அப்படின்ற மாதிரி அவள் கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானிக்கு கௌதம் கோவம் பண்ணனே ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா நம்மளுடைய ஜானி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம பிடிச்சி இழுக்கிறாங்க. பிடிச்சி இழுத்தாலுமே அந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுறாங்க. நம்மளுடைய கார்த்திக் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு, ஏன்னா அவளை சும்மா விட்டா அவளை கழுத்தை நெரிச்சு கொன்னுற வேண்டியது தானே, அவளை அந்த உலகத்தில் பாரமாக எதுக்கு இருக்கணும், அடுத்தவங்களை ஏமாற்றிக்கிட்டு பூமிக்கு பாரமாக தின்னுக்கிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. சரி, அவளை பற்றி இதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறேன். அதுக்காக எப்படி இருக்காரு அண்ணி உங்கள் மாமா அப்படின்ற மாதிரி இருக்கிறது, பரவாயில்ல கார்த்தி, அவர் வீட்டிலே வச்சு பிசியோதெரப்பி பண்ணலாமா, அதுலேயே குணமாயிரு நிற்கிறேன். அவர் குணமாயி உண்மையை சொல்கிற அன்றைக்கி தான் இந்த சின்னமணிக்கு அஞ்சலிக்கு சரியான கச்சேரி இருக்குது, அது வரைக்கும் ஏதோ ஆடுற வரையும் ஆடுட்டோம், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கிய சொல்கிறாங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாம் இந்த மாதிரி தான் நடக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், சப்ஸ்கிரைப்